ஃப்ரெண்ட்ஸ் அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கலாம் வாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க மதியம்லாம். அதுக்கப்புறமா வந்து வந்து மதியன்றாங்க. ஆமாம் நானும் தான் வந்தேன்றாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த லேடி இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கு பாக்கியராஜுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இவங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன சம்மந்தமா இருக்கும்? போய் கேட்கலாமா? அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் அ அதாவது நம்ம தங்கச்சியோடைய வீட்டுக்காரர். அப்படி இருக்கும்போது நான் வந்து தங்கச்சியோடைய அண்ணன். அண்ணனா வந்து தங்கச்சியுடைய வாழ்க்கை எப்படி என்னன்றத நான் தானே வந்து பார்த்துக்கணும். அத விட்டுட்டு கண்ல பார்த்துமே வந்து நம்ம கை விட்டுட்டா சரியா வராதுன்னு பாக்கியராஜ் யோசிக்கிறாங்க. நம்ம தங்கச்சி வாழ்க்கை வந்து கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகக்கூடாது. எனக்கு என்னமோ மாப்பிள்ளை தப்பு பண்றாங்களோன்னு தோணுது. ஒரு வேளை நான் நினைக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாரியெல்லாம் தப்பு தப்பா யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அப்படிதான் இருக்குன்ற மாரி எனக்கு தோணுது. இல்ல இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது. லேடி கிட்ட மறுபடியும் போய் கேட்கலான்னு போகவும் மதி இருந்துட்டு, "ஏய் எப்படி இருக்க?" அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு போல மதியோட ஃப்ரெண்டு போல அந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. "ஏய் மதி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" நல்லா இருக்கேன்." "என்ன உன்னுடைய குழந்தையா?" என்னுடைய குழந்தை இல்ல. அக்காவுடைய குழந்தை. மலர் அக்கா குழந்தைன்றாங்க. அப்படியான்றாங்க. மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு கூட கூப்பிடல. சடனா ஆயிடுச்சு. இது இது என்னுடைய குழந்தை. ஹஸ்பண்ட் எங்க இப்பதான் வெளிய போனாங்க அப்படின்ற மாரி சொல்லவும், பாக்கியராஜ் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. வெளிய போனது மாப்பிள தான். அப்ப மாப்பிள்ளை இவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? அப்படின்ட்டு பாக்கியராஜால ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு அதிர்ச்சியில இருக்காங்க. நம்ம தங்கச்சிக்கு துரோகம் பண்ண மாப்பிள்ளைக்கு எப்படி மனசு வந்தது? நான் என்னவோ நினைச்சேன் இந்த அளவுக்கு மோசமான ஒருத்தரா இருக்காங்க. இப்படி மாப்பிள்ளைய வந்து நம்ம தங்கச்சி ஏமாத்துற அளவுக்கு வந்துட்டாங்களா? அப்படின்ட்டு பாக்கியராஜ் ரொம்ப கோவமா இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல பாக்கியராஜ் தங்கச்சி வாழ்க்கைய எப்படி காப்பாத்த போறாங்க? தங்கராஜ் கிட்ட இருந்துன்றத அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.